ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா யாருக்கும் குறி சொல்றது கிடையாது. இருந்தாலும் நான் சொல்வதை நம்பி இரண்டில் ஒன்றை தொட்ட உன் வாழ்வில் இனி சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வர வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு குறி சொல்றதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். வருடங்கள் பல ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில நீ நினைச்சது எப்போது நடக்கும் என எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் தானே வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். அதை சிறப்பாகவும் சீராகவும் எழுதி நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் நடந்து உனக்கான நிம்மதியான வாழ்க்கை அமையும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே. வாழ்க்கையை எப்போதுமே ஒரு வழக்குன்னு நினைக்காத. வாழப்போற வாழ்க்கைக்கு நீதான் எஜமானன். உறவென்றும் பிரிவென்றும் உன் வாழ்க்கை பாதையில ஏராளமான ஓவியங்கள் வந்து போகலாம். அதை நிதானமா வரைஞ்சினா மனசுல முழு அமைதியோடு கூடிய உன் வாழ்க்கை பாதை நிச்சயமாக வெற்றி பெறும். எதுக்காகவும் காத்திருப்பதற்கு பொறுமை இல்லாமல் நீ செய்ய இந்த செயலை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தராது. நிதானத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினைக்கும் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. என்னுடைய அன்பிற்கும் அக்கறைக்கும் முன்னால் நீ அடிபணிந்து வணங்கி வருவதால் தான் உனக்கான ஆசீர்வாதங்களை தருவதற்காக உன்னை தேடி வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில எப்போது நல்லது நடக்கும் என்று தானே காத்திருக்கிறாய். காத்திருப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம்தானே என் செல்லமே. நிலத்துல போட்ட விதை உணவாக மாறணும்னா அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். பசி ஆறணும்னா அது சமைக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். சாலையில் போகும்போதும் பச்சை விளக்கை தாண்டி போவதற்கும் சில நேரம் காத்திருந்தால் தானே வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இப்படி வாழ்க்கை என்றால் பத்திரமாக வாழ வேண்டுமானால், பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், நிம்மதியாக வாழ வேண்டுமானால் சில விஷயங்களில் சில நேரங்களில் காத்திருக்கணுன்றத உனக்கு பல விஷயங்கள் மூலமாக நான் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கை பாதைங்கிறது ஓடி தீர்க்க வேண்டிய ஓட்டப்பந்தயம் போலதான். ஓடிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷத்தை நிம்மதியும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் என்பதுதான் வாழ்க்கை எண்ணியது. ஆனால் இங்கே ஒரு சிலர் சந்தோஷம் நிம்மதி என்னவென்பதை அறியாமல் மறந்து போய் ஓடி ஓடி உழைச்சி அலைஞ்சு களைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையான உனக்கு சொல்கிறேன், எதையாவது தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காத. தேடணும், ஓடணும், நிம்மதியாக வாழணும். அதுதானே மனித வாழ்க்கை. நான் இப்போது உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேனா உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் களை செய்வதற்காகவும் களை தெளிப்பதற்காகவும் தான் வந்திருக்கேன்றதையும் புரிஞ்சுக்கோ. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் தங்களுக்கு பிடிச்சதை செய்து கொண்டே வாழ்வார்கள். சில பேர் வாழணுமே என்ன செய்யறதுன்றதுக்காக எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறதா மாத்திக்கிடுவாங்க. ஆனா இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஒரே மாதிரி பழக்க வழக்கத்தை ஒரே மாதிரி இடத்துல ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறதுல பெரிய மாற்றம் எதுவும் வந்துடாது. ஆனால் ஒரு வேலையை எப்படி வித்தியாசமாக செஞ்சு மாறுதலுக்கு உட்படுத்தலாம் என மாற்றி யோசிக்கும் போது அதில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் என்பது போலதான் உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் ஒரே மாதிரி தினமும் எல்லா நாட்களையும் போக்க வேண்டாம். இன்னும் உன் வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கு நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கு உண்டான வேலைகளை செய்யப்பாரு என் செல்லமே. உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லாமே நிறைவேறி இன்பமான வாழ்க்கையை நீ அழகாய் வாழ்வதற்கு உறுதுணையாய் நான் இருப்பேன். வாழ்க்கையில இன்பம் என்ற ஒன்றும் இல்லை, துன்பம் என்ற ஒன்றும் இல்லை. இது இரண்டும் கலந்ததுதான் மனித வாழ்க்கை. உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வருவதென்பது நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றதுதான். நீ உன் வாழ்க்கையில வரக்கூடிய தோல்வியை கண்டு துவலாமல் ஒரு முறையாவது நான் வெற்றி பெறுவேன் அதற்குண்டான வேலைகளை செய்ய பழகு. பலமுறை தோல்வி கண்டு வெற்றியை தழுவும் ஒருவனால் தானே அதன் உண்மையை உணர முடியும். நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் துணை நிற்கிறேன். வெற்றி தோல்வி பற்றி நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, அதிலிருந்து என்ன பாடம் கத்துக்கணுமோ அதை கத்துக்கிறதுக்கான வேலைகளை செய். நீ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் பலன் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மாற்றாக வேற என்ன செஞ்சு நம்ம ஜெயிக்கலாம்னு யோசிக்க பழகு. ஏன்னா இந்த உலகத்துல எதுலையுமே தோக்காம ஜெயிச்சவங்க யாருமே இல்லைதானே. பிறந்த குழந்தை என்ன உடனேவா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறது? நடக்கிறதுக்கு முன்னால பலமுறை தடுமாறி கீழே விழுகிறதல்லவா? அது என்ன தோல்வியா? அது ஒரு நடப்பதற்கான பயிற்சி. அப்படிதான் உன் வாழ்க்கையில நீ தோல்வி அடைகிற விஷயங்களும் தோல்வின்னு நினைச்சுக்காத. நீ ஜெயிப்பதற்காக செய்யக்கூடிய பயிற்சி என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே.
ரோஜா மலரை பறிக்கும்போது முட்கள் மீது கைகள் படத்தான் செய்யும். ஐயோ, முள்ளு கீறுதேன்னு நினைச்சு பயந்தா ரோஜா மலரை பறிக்க முடியுமா? அல்லது கைகளால் தான் தொட முடியுமா? அதே போலதான் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது முட்கள் போல அங்கன்றும் இங்கன்றும் கீறத்தான் செய்யும். உன்னுடைய எண்ணங்களை நீ தெளிவா வச்சுக்கிட்டினா அங்க முள்ளு இருக்கிறதே உன் மனசுக்கு பெரிய விஷயமா தெரியாது. எண்ணங்கள் முட்களாக மாறுவதும் மலர்களாக மாறுவதும் உன் கைகளில் தான் இருக்கு. மலர்களின் மீது மட்டும் கவனத்தை செலுத்தி முட்களை கண்டுகொள்ளாமல் வேலை செய்ய பழகுனினா எதுவுமே உனக்கு கஷ்டமாக தெரியாது. உன்னுடைய எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நேர்மறையாக வாழ ஆரம்பி. உன்னுடைய மனசாட்சியின் மூலமாகவே நான் உன் வாழ்க்கை உயர்வதற்கான நல்வழிகளை காட்டுவேன் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில தினமும் ஏதாவது வேலைகளை செய்யும் போது உன் மனசாட்சி உனக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அதை ஒருபோதும் அசட்டை செய்து விடாதே. ஏன்னா உன் மனசுக்குள்ள இருந்து உனக்கு உதவணுன்றதுக்காக தான் நான் தான் நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். தினசரி பல சவால்களை சந்திச்சு எதிர்நீச்சல் போடும் உனக்கு தேவையான மன அமைதியை இந்த வராகியம்மா நான் கொடுக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் இனி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குதோ இல்லையோ, ஆனா நிச்சயமா உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் எப்படிப்பட்டது தெரியுமா? காலையில் தோன்றும் சூரியன் மாலையில் மறைவதை போன்ற இயற்கையான ஒன்றுதான். அதை ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கு சரியானதாக இருக்கும். வாழ்க்கை அனுபவங்கள் பலவாக இருக்கும்போது எதையும் கஷ்டம்னு நினைக்காத. ஏன்னா கஷ்டம்னு நினைக்க ஆரம்பிச்சினா இந்த உலகத்துல எல்லாமே கஷ்டமாகவே தெரியும். அதே போல உன் வாழ்வில் நீ சந்திக்க கூடியதையெல்லாம் அனுபவம் சவால்னு நினைச்சுக்கிட்டினா எதுவுமே கஷ்டமா தெரியாது. அந்த சவால்களை ஜெயிப்பதற்காக நீயும் முயற்சி செய்து பாடுபடுவாய். சில கடினமான வேலைகளையும் கசப்பான அனுபவங்களையும் இந்த வராகியம்மாவின் மீது நீ நம்பிக்கை வச்சினா போதும். எல்லாவற்றையும் உனக்கு சுலபமானதாகவும் இனிமையானதாகவும் நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் இங்கு பல பேருடைய வாழ்க்கையில இருக்கதான் செய்து. ஆனா அது எல்லாத்தையும் கடந்து வந்து நீதான் உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்பது கடினமான ஒன்றுதான். சூழ்நிலைகள் தான் வேறுபடுதே தவிர எல்லாருக்கும் சோகமும் கவலைகளும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்கிறது. கஷ்டங்கள் தான் வாழ்க்கையே ஆகிவிட்டது நினைச்சு பயப்படாதே. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன்னுடைய விதியை உனக்கு சாதகமாக மாற்றி உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டா தீர்வு கிடைக்காது என் செல்லமே. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு உன் வாழ்வில் முன்னேறுவதற்கான வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து. எப்போதும் நீயே ஏதாவது ஒரு விஷயத்தில் முழுவதுமாக ஈடுபட வைத்துக்கொண்டு பிஸியாகவே இருந்தால் உன் கவலைகளிலிருந்து நீ விடுபட்டு விடலாம். நல்லதே உனக்கு நடக்கும்படி இந்த வராகி அம்மா நானும் துணை நிற்கும் போது நீ கவலைப்படவே அவசியமில்லை. ஜெய் வரா.